இந்த ஸ்டார்காஸ்ட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் ஸ்டார்காஸ்ட்டை பற்றி குரு சார், நவீன் சந்திரா, யோகி பாபு இவங்களோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் இருக்கு? No, I have to answer 107 days now. So, in one word, if I can tell you, sir, I think I'll tell you in one line, sir. Mark வந்து நான் விஜய் சேர்ந்து ஒரு பண்ண ஒரு ஐடியா சார். That's all. All these people, they made Mark, sir. That is my experience with them. நான் வந்து அவருக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து சொன்னது என்னன்னா, இல்லை இப்படி ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளீஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யாருமே ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே ஒரு இது பண்ணல. ஏன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் இங்கே செட்டில் வந்து இவர் சார், யோகி பாபு. சார், இவருக்கு ஒரு கால் இந்த செட்டில், இந்த கால் இந்த செட்டில், இந்த கை இந்த செட்டில் அப்படி வருது. யோகி பாபு சார் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். சார் சார் நீங்கள் இப்போ வந்து வண்டி வாங்குறீங்களே? ஆமாம் சார். பேமெண்ட் மட்டும் தான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறீங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்ல வருதா? இவர் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். எங்களுக்கு எப்படின்னா இந்த செட்ல நாங்க வந்து பேக்கப்ல சொல்லுவாரு சார், நாங்க இன்னும் ஆல்ரெடி நைட்டு டே ஆச்சு, ஏன்னு கிளம்பணும் சார். சார் சார் திரும்பி வாங்க, ஏன்னா யோகி சார் வந்துட்டார், யோகி சார் வந்துட்டார், வந்து நீங்க விட்டுட்டு அவர் வேற போயிடுவாருன்னு. அப்படி ஒரு அவருக்காக நீங்களும் காத்திருந்தீங்க சார். எது இல்லை சார், நான் சொல்றேன் சார், எதுக்காக வெயிட் பண்ணோன்னு, எதுக்காக வெயிட் பண்ணோன்னு அந்த மாதிரி விஷயம் இருக்கு சார் இவர்கிட்ட. தட்ஸ் குட் இல்லையா? 100% சார், he is an asset, not only him, 100%. Everybody sir, I think everybody here now வந்து I can proudly say sir, my team, technical team, actors team, everybody day and night they have worked, and not once எதுவுமே ஒரு விஷயத்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகல, யாருமே வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகல. எவ்ரிபடி woke up every morning with the same intention sir, to do well. All the best sir. Senthil Tyagarajan sir. Sir, congratulations for being elected as the Senior Vice President of Tamil Nadu Olympic Association. Thank you, thank you. Sir, ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஒலிம்பிக் அசோசியேஷன்ல யூ ஆர் இன்வால்வ் இன் இட். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ன்ட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ல எப்போ we can expect a good sports film, a pan Indian sports film? ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்க்கு வந்து there is a good demand. Since you are into that fieldன்றதுனால you are into Olympic Association, நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? Will you be doing any sports film as a pan Indian film? இல்லைங்க, இப்போ பைசனே அற்புதமான படம் தானே உங்களுக்கு வந்து. இப்போ பைசனுங்கிற படம் வந்து அது வந்து பைசன்ன்றது நீங்க சொல்ற ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, இட்ஸ் இஸ் கிரேட் ஃபிலிம். நீங்கள் வந்து 1994 ஹிரோஷிமா கேம்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த கதையை நகர்ந்தது. ஸோ அதனால அது மாதிரி அற்புதமான கதைகள் வந்து பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் வில் டூ இட். இல்லை நீங்கள் இது வரைக்கும் பண்ணது இல்லையா? இல்லை இருந்துச்சு. இப்போ விஸ்வாசம்லேயே ஒரு அந்த அஜித் சாரோட டாட்டர் வந்து ஒரு சின்ன அத்லீட் தான். அந்த ஒரு பாயிண்ட் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த கதை தான் போச்சு. Under-14 அத்லெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான். பட்டாசுலேயும் அழிமுறையெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்தால் 100% பண்ணுவோம். பைசன் மாதிரி நல்ல கதைகள் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு வச்சு அப்போ வந்தது வந்து பிளான் பண்ணுக்கிறீங்க. சீனுங்க, சீனில் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். விக்ராந்த் நானும் இல்லை ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் சிகரெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் அவர் பற்றி கையில் தான் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். புகை வந்தால் போட்டுருவீங்களே, என் பேரில் போட்டுருவீங்க. நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்ல ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் சினிமா துறையில் இருக்கவங்க தான் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பாருங்க? ஏன்னா வரும்போதே நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? நடந்து என்ன சமீபமாக ஒரு வாரம் இல்லை 2 வாரம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து கேட்டிருக்கணும் சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடித்தவன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா சுரேஷ் சார், சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜன் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரை தான் பண்ணிட்டுருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோம் அந்த டைம் வந்துடும். அதுமாதிரி ப்ரொடியூசருங்களுக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும்.
நம்ம 2 பேரும் அதை பேசுவோம். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்கள கூட்டம் சரிம்மா, சுதீப் சார் வந்து உங்களை முதல்ல நீங்கள் கதை சொல்ல போகும்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வேற. ஆனால் உங்களை கூப்பிட்டு அவர் ட்ரீட் பண்ண விதங்கள் அருமையான ஒரு ஸ்டோரி, அதுவே தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் மேக்ஸ் வந்து மிகப்பெரிய அடி பிளாக் பஸ்டர் கொடுக்குறீங்க. அதை முடித்த உடனே எல்லாருமே பெரிய ஹீரோவுக்கு நம்ம தமிழில் போய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் திரும்பவும் அவர் கூடயே உட்காரலாம், அவரையே பிடிப்போம் அப்படின்னு எப்படி பிளான் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சுதீப் சார். இன்னொன்று, ஒரு சுதீப் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் கூட பேக் டு பேக் செகண்ட் மூவி பண்ணுறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அது தெரியும். அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப கன்வீனியாக இருக்கும். எனக்கு ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு 2 months நாங்கள் சார் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஏப்ரல் இருக்கும், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் வந்து நானும் பேசிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலான்னாரு. சார் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னோம். அப்போ ஃபேன்ஸுக்குலாம் என்ன இருந்துச்சுன்னா மேக்ஸ் 2 பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீட் பண்ணோன்னே நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணது மேக்ஸ் 2 போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது அதான். ஏன்னா நான் சார் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் நான் பண்ண போகிறப்ப சாரை பற்றின எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணதில்லை. அப்படி பார்க்குறப்ப சார்கிட்ட ஒரு செம்ம ஜாலியான உள்ள ஒருத்தர் இருக்கார் உள்ள சாருக்குள்ள. இப்போ பேசுகிறப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபன் ஒன்று இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த மார்க்கில் வந்து, ஏன்னா மேக்ஸில் வந்து சீக்வல் பண்ணுறதுக்கு பார்ட் 2 பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டேன்னா மறுபடியும் மேக்ஸ் மாதிரி ஒரு ரொம்ப டைட்டான ஒரு கேம் மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் பண்ண முடியும். அதனால் செகண்ட் மூவி வந்து சார் கூட செம்ம ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கோம். எனக்கும் அவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி. அதை வந்து ஸ்பாட்டில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து அது நடக்கும். கிச்சா சார் உங்களுக்கு தான் கொஸ்டின். அதாவது இப்போ சமீபமாக இப்போ மேக்ஸ் ஆகட்டும், இப்போ மார்க் ஆகட்டும், தமிழ் டைரக்டர் அதேமாதிரி தமிழ் ப்ரொடியூசர் திடீர்னு ஏன் அந்த மாற்றம்? திடீர்னு ஆச்சு சார், எனக்கு தெரியல எப்படி இல்லை. இந்த திடீர்னு எனக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா டைம் எடுத்து இது லைஃப்பில் எதாவது ஆச்சுன்னா எனக்கு இது சம்மரைஸ் பண்ணலாம், பைசெக் பண்ணி அது ஸ்டடி பண்ணலாம். இது திடீர்னு ஆச்சு கோவிட் மாதிரி என் லைஃப்பில். நல்லா இருக்கேன், ஆனால் அவரும் நல்லா இருக்காரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா இருக்கு. தே ஹவ் பீன் வித் மீ ஃபார் அ வெரி லாங் டைம். ஹீ இஸ் ஐ டெல் யூ சாரி, அவர் வந்து இங்கே ஐ திங்க் விஜயோட விஜய் ஹேஸ் காட் லாட் மோர் பொட்டென்ஷியல். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஃபஸ்ட் படம் பண்ணுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கல, அது ஆச்சு. ஏன்னா அவரோட இருக்கிற ஒரு டேலண்ட், அவர் கன்விக்ஷன் எனக்கு பிடிச்சிது. ஃபஸ்ட் படத்துக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்ட் வருது, அவரோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்னொரு நாட் சொல்லும்போது, அண்ட் சத்யஜோதி ஆக்சுவலி வந்து சார் தே ஹவ் கம் இன் டு மை லைஃப் மெனி இயர்ஸ் பேக். இப்போ இல்லை, ஒரு டைரக்டரோட தான் வந்தார் அவர். அண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, ஏதோ படம் ஸ்டார்ட் பண்ணும், அந்த டைரக்டர் வேற படத்துக்கு ஓடிடுவார். வாபஸ் அகெயின் வி போத் ஆர் ஒன்லி சிட்டிங் அண்ட் டாக்கிங். எகெயின் அந்த டைரக்டர் திரும்பி வராரு, எகெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் வாபஸ் ஓடிடுவார். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி பாவம் அவர் தெரியல எவ்வளோ வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், உங்களுக்கு தான் சார் இல்லை, அவர் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு சார், இருங்க என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார் சார். அப்போ நான் வந்து ஐ அப்ரோச் சத்யஜோதி சார் அண்ட் தியாகராஜன் சார் அண்ட் ஐ சார் அர்ஜுன் வாஸ் வித் மீ இன் டச். ஒரு சப்ஜெக்ட் சொல்ல இருக்காரு, மை டிரெக்டர், இஃப் இட் இஸ் ஓகே நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய ஃப்ரம் மெனி இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, எத்திக்கலி ஐ ஃபீல் ஐ ஓ இட் டு யூ, டூ இட். ஸோ அப்படி தான். அதர்வைஸ் இவர் வந்து தே கேம் மெனி இயர்ஸ் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து வேறு காரணத்துக்கு அது முன்னாலே போகல. ஸோ ஐ திங்க் ஹீ வாஸ் தேர் வித் மீ, வி ஜஸ்ட் கொலாபரேட்டட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்களே திடீர்னு ஆச்சுன்னு, ஆனால் திடீர் ரொம்ப நல்லா இருக்கு சார்.